spoken. பகவத்கீதா உபன்யாசம் நடந்த மகா புண்ணியமான க்ஷேத்திரத்தில் நம்ம எல்லாருமே கூடியிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம இந்த மண்ணை தலையில் தொடுறதே பெரிய ஒரு சௌபாகியம். To witness this place, to come over here and take the dust from this place is a very, very highly auspicious thing. மகா புண்ணியமான ஒரு கர்மம் நம்ம பண்ணுறது. பகவத்கீதா is the light of knowledge to the whole world. இந்த முழு உலகத்துக்குமே பகவத்கீதா தான் ஒரு ஞான ஒளி. Right? Some way or other we are all connected with Bhagavad Gita. இங்கே கூடியிருக்கிற அத்தனை பக்தர்களும் ஒரு விதத்தில் இல்லைன்னா இன்னொரு விதத்தில் எல்லாருக்குமே பகவத்கீதையோட சம்பந்தம் இருக்கு. பகவத்கீதையோட சம்பந்தம் இல்லாத யாராவது இருக்கீங்களா இங்கே? We all read Bhagavad Gita. Whether we have understood it or not, we always use the shlokas for everything. இல்லையா? புரிஞ்சாலும் புரியலனா கூட எல்லாம் சொல்லுவாங்க வீட்டில். எல்லாத்துக்கும் எதுக்கு சொல்கிறானே தெரியாது. Right? We use all these things. But this knowledge really deeply takes us away from Maya. மாயாலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு ஞானம் இது. எவ்வளோ பேர் வீட்டில் வால் கிளாக் இருக்கு? ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் காட் வால் கிளாக் இன் யுவர் ஹவுஸ்? இருக்கு. எவ்வளோ பேர் வீட்டில் வால் கிளாக் ஸ்பீடாக ஓடுது? 15 minutes, 10 minutes, 20 minutes, ஆல் த வால் கிளாக் ஸ்பீடாக போகுது இல்லையா? அதை யார் ஸ்பீடாக வச்சா? ஹூ மேட் இட் லைக் தட்? இந்த வால் கிளாக்க who adjusted the time? Who made the clock to run faster? Who made that? யார் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சது? We kept it. இல்லையா? நமக்கு தெரியும், நம்ம தான் அதை ஸ்பீடாக வச்சிருக்கிறோம். We all know about it. வீட்டில் இருக்கிற மனைவி கணவனுக்கும் தெரியும் அது 15 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போகுது. We all know it is running 15 minutes fast. குழந்தைகளுக்கும் தெரியும் it is running fast. இல்லையா? Even children know that it is going fast. Even the dog in the house also knows it goes fast. வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு கூட தெரியும் அது ஸ்பீடாக போகுது. இருந்தாலும் மார்னிங் அந்த தப்பான டைமை பார்த்துக்கிட்டு ஓடுவோம். பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு, பேக்கெட் வேர் இஸ் யுவர் ஷூவர்? இல்லையா? அது யார் ஃபாஸ்ட்டாக வச்சது? நம்ம அதை ஃபாஸ்ட்டாக வச்சு நமக்கு தெரியும் அது ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு அந்த தப்பான டைமை பார்த்து நம்மளே ஓடிக்கிட்டு இருப்போம். ரைட்? யூ மேக் த வாட்ச் கோ ஃபாஸ்டர். You corrected it. Everyone in your family knows that's going fast. Still, looking at the wrong time, we keep running. இதைத்தான் பைத்தியக்காரங்கிறது. This is what is called Maya. இதைத்தான் என்ன சொல்றது? இல்லாத ஒன்றை உண்டென்று நம்பி அதற்கு தகுந்த மாதிரி வாழ்பவன். ஆக்சுவலாக அது கிடையாது. மாயா மீன்ஸ் illusion. Who is the creator of the illusion? Who made that illusion in our life? நம்ம தான். We made it. இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரபுஜி பிராரப்தம் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. இல்லையா? இது யார் பண்ணா? நம்மளே போய் பண்ணிட்டு இங்கே சந்தோஷம் கிடைக்குமா, அங்கே சந்தோஷம் கிடைக்குமா, இதில் கிடைக்குமா, அதில் ஊர் சுற்றிக்கிட்டே இதுவரை கிடைக்கல. ரைட்? We are looking for happiness. We are searching for happiness. We are trying all sorts of things. Right? We keep on searching, hunting for happiness. We did not get happiness.
என்னெல்லாம் பண்ணுறது. ட்ரெஸ்ஸை லூஸாக போட்டு பார்க்குறது, சந்தோஷம் கிடைக்குமான்னு. ஏன்னோ புட் லூஸ். ஒரு 6 மாதம் போனோன்னே புட்டு டைட், அதுக்கப்புறம் கீழே டைட்டு மேலே லூஸு, மேலே டைட்டு கீழே லூஸ், அப்புறம் பாதியை கிழிச்சிட்டு கலரமா. என்ன பைத்தியக்காரத்தனமாக என்னெல்லாமோ பண்ணிட்டான். ஆனால் சந்தோஷம் வந்தானா? இல்லை. They tried all sorts of things, you know. They were loose, they were tight, then the bottom is tight, top is loose, then top is tight, bottom is loose, then they made cut, pant, this, that. Tried everything. You take a hairstyle. தலைமுடி எடுத்துக்கோங்க. இப்படி போட்டான், இப்படி போட்டான், இப்படி போட்டான், ஃபுட்பால் பேட்ச் வச்சான், எல்லாம் இப்படி நிற்குது மேலே. எல்லாம் எலக்ட்ரிக் ஷாக் வந்த மாதிரி. வாட் இஸ் தட் ஸ்டைல் கால்ட்? ஸ்கைப்பா? ஸ்பைக். எலக்ட்ரிசிட்டியில் கொண்டு கை வச்சா போதும், தானே வந்துடும் அப்படி. Trying all sorts of things, then white, brown, yellow. People keep on trying and trying and trying and trying, and they never get happiness. மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். சந்தோஷம் கிடைக்குதா? It is within you. Close your senses for a second. ஒரு நிமிஷம் இந்திரியங்கள் புலன்களை அடைச்சிக்கிட்டு you look within, you will get an answer. உள்ள பார்க்கணும். வெளியே பூரா தேடிக்கிட்டு இருந்த. அதாவது பாலைவனத்தில் ஒட்டகம் இருக்கும். You know, desert, there will be camels in desert, and the camels will feel thirsty, so they go and bite the cactus plant. இந்த ஒட்டகம் போய் எதை கடிக்கும்? கேக்டஸ், முள்ளு செடி, கள்ளி செடி, இந்த கேக்டஸ் பிளான்ட்டை கட்டிச்ச உடனே வாயெல்லாம் கிழிஞ்சிரும். ஏன்னா there will be cuts, bruises inside the mouth, ரத்தம் வரும், blood, and the camel will drink the blood and it will think, wow, cactus juice is so tasty அப்படின்னு நினைக்கும். அது கேக்டஸோட ஜூஸா? அது சொந்தம் ஜூஸ் அது, right? It is not a cactus juice, but the camel will think like that. We are hunting for happiness. Till this day we are hunting for happiness. How many of us can say I am really happy? எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியும் நான் சந்தோஷமா இருக்கேன்? யாருமே இல்லையா? நோ ஒன். எவ்வளோ பேருக்கு 10% ப்ராப்ளம்? ஒருத்தர். 20 மொத்தத்தில் ப்ராப்ளம் எவ்வளோ பேருக்கு? ரைட். The only place where we can get happiness is spirituality, and that happened in this place. இந்த இடத்தில் அது நடந்தது. 2 சைடும் கௌரவர்களும் பாண்டவர்களும் கூடி நின்னான். You know, totally 28 Akshagaunis of armies. 28 Akshagauni நடந்தது. They have fixed the date. Everything they have done. Right? And Arjuna is going to fight. Blood is boiling. ரத்தம் கொதிக்குது சண்டை போடும்போது. Then he saw Bhishma, Drona, Karna, Kripacharya, Ashwatthama, all his fathers, grandfathers, you know, his teachers, Guru, Appa, Amma, எல்லாரும் ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க. And Arjuna is telling, go and attack them. அர்ஜுனன் வந்து சண்டை போட சொல்றார். சாரி, கிருஷ்ணர் சண்டை போட சொல்றார். யார் அடிக்க சொல்றாரு? குருவை கூப்பிட்டு அடிக்க சொல்றாரு. நீங்க வந்து நெக்ஸ்ட் டே சண்டே வந்து லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிள் போறீங்க. உடனே பூஜாரி வந்து சொல்றாரு, வீட்டில் போய் அப்பாவுக்கு ஒரு அடி கொடுங்க. How many of you will do this? போய் அப்பாவை அடிக்க சொன்னா எவ்வளோ பேர் அடிப்பீங்க? Will you beat your father? Okay, go and fight with your guru, you know, break his bones and all. போய் குருவோட எலும்பு உடைச்சிட்டு வர சொன்னா will you do that? See, imagine Arjuna was in the same situation. Krishna is telling Arjuna, go and fight with all those people. And they are Arjuna's relatives, teachers, spiritual masters, brothers, cousins, you know. How can Arjuna fight? இப்போ கிருஷ்ணர் வந்து உங்கள் முன்னாடி வந்து வீட்டில் போய் தம்பி அட்டினா எவ்வளோ பேர் அடிப்பீங்க? சரி, நம்ம அரக்கர்கள் கூட இருக்கோம் போல இருக்கு. Will you beat your father? Then Krishna is telling, if you don't beat your father, you are no more a devotee. என்ன பண்ணுவீங்க? You are in that position. Krishna is telling, if you want to be my devotee, beat your father. Will you beat or not? If I want to be a devotee, I will. You will beat her. உங்க அப்பா எங்க? See, this is the situation where Arjuna was. Can we do that? Can we go and fight with our parents? Can we go and hit our guru and all, teacher and all?
Arjuna was in the same situation. When we read Bhagavad Gita, the first chapter, Bhagavad Gita உடைய முதல் அத்தியாயம் படிக்கும்போது we read Arjuna was perplexed. What is the first title? What is the name of the first chapter? Okay, the Sanskrit name of the first chapter. The title of the first chapter. எல்லாம் அவ்வளோதான், கூகுள் கடவுளை பார்க்க வேண்டியதுதான். What is it? Arjuna Vishada Yogam. The first chapter is called Arjuna Vishada Yogam. People simply read it. They don't know what Arjuna was facing. You know, his own brothers, his own teacher, you know, his own relatives, and Krishna is telling him, you know, just if you want to be a devotee, go and kill your relatives. It is not an easy thing. All his energy drained. அர்ஜுனனுடைய சக்தியெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. bow and arrows just slipped from his shoulder. அவருடைய தோளிலிருந்து அம்பும் வில்லெல்லாம் அப்படி விழுந்தது. முகமெல்லாம் வெளறி போச்சு. You know, face turned pale. His hands were shivering. கையெல்லாம் நடுங்காரம், சத்தம் வர மாட்டேங்குது. And Krishna is telling, you are a Kshatriya. If you want to my devotee, the best of my devotee, you do this. பக்தன்னா இதுதான் அர்ஜுனனுக்கு கிடைச்ச சர்வீஸ். நமக்கு என்ன சர்வீஸ்? நல்லா பிரசாதம் சாப்பிடணும், முடிஞ்சா ஹரே கிருஷ்ணா சொல்லணும். யோசிச்சு பாருங்க, அர்ஜுனனுக்கெல்லாம் கொடுத்த சர்வீஸ் மாதிரி நம்ம கொடுத்துருந்தா அவ்வளோதான். சக்கரா மகா சக்கரா சர்க்கிளில் போட்டு சொல்லுவாங்க, என்னது போய் அப்பா வடி, நீ மாமாவா அடி. நம்ம அடுத்த வாரம் சத் சங்கத்துக்கு போவோமா? போக மாட்டோம். Arjuna got these kind of services. We should understand what was the problem they were facing. அவங்க அனுபவித்த அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி. That's it. Arjuna drained, his energy drained. சக்தியெல்லாம் நஷ்டப்பட்டு நஷ்டமாய் அர்ஜுனா சொன்னார் கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா, ஐ வில் நாட் ஃபைட், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஐ வில் நாட் ஃபைட். Then Krishna started insulting Arjuna. Krishna told Arjuna, what is that first, that shloka? Asocyan anvasochastvam prajnavadamscha bhashase gatasum agatasumscha nanu sochanti pandi. Hey, you are talking like a prajna. Prajna means expert, pandit. அதாவது மத்வாச்சாரியாருடைய ஒரிஜினல் பேர் பூர்ண பிரக்ஞா. பிரக்ஞா மீன்ஸ் nobody can speak with them. They are experts, they are exponents, they are masters. They are very good in that. பிரக்ஞா அப்படின்னா பண்டிதர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்றாரு, the first instruction given by Krishna to Arjuna is, hey Arjuna, you are speaking like a pandit, but actually you are a fool. நீ யார மாதிரி பேசுற? பண்டிதர மாதிரி பேசுற, ஆனா நீ யாரு? முட்டாள். முதல் லெசனே அர்ஜுனருக்கு கிடைச்சது என்னது? முட்டாள். யோசிச்சு பாருங்க, நீங்க பக்தி விருக்ஷா கிளாஸ்ல போய் ஃபர்ஸ்ட் டே அப்படியே யாரோ கூப்பிட்டாங்களேன்னு அப்படி போய் உட்காந்து அப்படி தலை சொல்லி என்னடா நடக்குதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருப்போம். எல்லாம் குதிக்கிறாங்க, தரையில படுத்து உருண்டுகிட்டு ஜெய் ஜெய் வேற சொல்றாங்க. புதுசா வர்றவங்களுக்கு புரியாது. ஏன்னா சாமி கும்பிடுனா கையை தூக்கிடுறான். யாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. கோயிலுக்கு போன உடனே ஊர்லயே இந்த மாதிரி பார்த்தது இல்லை. You have never seen in India where people go to temple and raise their arms. Have you seen? எல்லாரும் எப்படி சாமி கும்பிடுவான்? இப்படி கும்பிடுவான், இல்லைன்னு இப்படி கும்பிடுவான். கணேஷ் விநாயகர் கோயில்னா அடிச்சுக்குவான், பட்டார் பட்டார். அவ்வளோதான் நம்ம பார்த்துருக்கோம். We have seen only these kind of worship. இது என்ன, கோயிலுக்கு போனால் கையை தூக்கிடுவான். என்னடா பண்றான்னே தெரியல. சரி, என் ஃப்ரெண்டு தூக்கிட்டான்னு சொல்லிட்டு நானும் தூக்கிட்டேன். அவன் என்ன கீழே போட்டான், நானும் கீழே போட்டேன். எதுக்கு பண்றாங்கன்னே தெரியல. அதெல்லாம் ஒரு மாதிரி அவன் ஆடிட்டு இருந்தான். என் ஃப்ரெண்டு, டே என்னடா ஆடுறா, அசிங்கமா இருக்கு, டே நீ சும்மா ஆடுறா, இதுதான் டிவோஷன். ஓ இதானா, ரைட்? I was feeling very embarrassed. You know, I didn't understand. He was jumping, dancing. அது ஆட்டம்னா என்ன ஆட்டம் ஆடுறான்? ஏதோ தண்ணியை போட்டு ஆடுற மாதிரி ஆடுறான். இப்படியா பக்தர்கள் ஆடுவாங்க? சரி, பார்த்தா நல்லா இருந்தா பரவாயில்ல, காலை தூக்குறான், கையை ஆடி ஒரு மாதிரி டயர்ட், ஃபுல் டயர்ட் ஆஃப்டர் தட் ஹெவி டான்ஸ். நோ, ஆல் ஆஃப் தம் பிகேம் டயர்ட். டயர்ட் ஆடவுன்னு கீழே படுத்தாங்க. ஓ அது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் படுத்துட்டு மூச்சு வேற முட்டுது. ஜெய் ஜெய், என்ன சொல்றானே தெரியாது, எல்லாத்துக்குமே ஜெய் போட்டு இருக்கிறது, ரைட்? இதுதான் பக்தியா முதல் தடவையா பார்க்கிறோம் இப்படி எல்லாம் பண்றது. We have never seen this kind of experience, no, these kind of things.
entirely different, right? Devotion is entirely different. So Krishna told Arjuna, the first lesson given by Krishna to Arjuna is, you are a fool. உங்க சத் சங்கத்துக்கு முதல் தடவை ஒருத்தர் வந்து இப்படி பயந்து இருக்காரு. அவரை கூப்பிட்டுட்டு, பிரபு பகவத்கீதை படிக்கிறீங்களா? ஆமா பிரபு. நீங்க பைத்தியக்காரன் பிரபு. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? முதல், the first lesson, the first shloka spoken by Krishna in Bhagavad Gita says that Arjuna is less intelligent. மூஞ்சியை பார்த்து சொல்றார், நீ ரொம்ப அழகா பெரிய பண்டித மாதிரி எல்லாம் பேசுறப்பா, நீ பேசுறதுல வந்து விஷயமே கிடையாது. பிரஜ்ஞவாதாம்ச பாஷசே கதாசும் ஆகதசும்சா நானு சோச்சந்தி பண்டிதா. பண்டிதர்கள் பேசுற மாதிரி பேசுற, ஆனா நீ பண்டிதர் கிடையாது. The first lesson. Arjuna was so humble to accept it. என்னை வந்து யாராவது குற்றம் சொன்னா அந்த குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா மனசுல என்ன வேணும்? ஹியூமிலிட்டி வேணும். யாருக்கிட்டையாவது போய், பிரபு நீங்க செய்யறது தப்புன்னா என்ன செய்வோம்? என்ன சொல்லுவாங்க? நான் கரெக்டு, நீங்க உங்க வேலையை பார்த்து போங்க, நீங்க பண்றதான் தப்பு. We should have a real humility. You know why? Krishna, in the 14th chapter, Krishna told Arjuna, you are a deva, you are a great person. Then Arjuna is telling Krishna, why are you calling me a deva? How could you call me a deva? I am just a normal human being. 14வது அத்தியாயத்தில் அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் தேவன் அப்படின்னு சொல்றார். Then Krishna is giving answer. Krishna is telling that in the last 13 chapters I am speaking about myself. Nan, I did that. Aham bija prata sarvasya chaham riti sannivishto. Everything came from me. I am the master of everything, the source, the movable, the immovable. Everything emanates from me. I am the supreme Lord. I was speaking on like that. And Krishna told, hey Arjuna, so patiently you heard, no? You are a deva. You are a great person. யோசிச்சு பாருங்க, you are going to a friend's house and a friend is keep on boasting about himself. Will you like it? அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். பாத்தியா, இந்த கிளாஸ் நான் பெல்ஜியத்துல இருந்து கொண்டு வந்தது. You know how this house is built? This is அப்படியே அவனை பத்தியே தெற்பர்மை. He is speaking, you know. He is speaking about himself, beating his own drums. பிடிக்குமா நமக்கு? வாடா அப்படின்னு போயிடும். So 13 chapters Arjuna patiently heard Krishna. That's why Krishna said, Arjuna, you are a deva because you have patience. Samo damas tapashaucham shantirarjavamevacha. A man who cultivates patience in him can win the whole world. என்ன வேணும்? பொறுமை வேணும். தலையில வந்து இடி விழுந்தாலும் சரி, அப்படியே சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லணும். யாராவது வந்து உங்களை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து கண்டபடியே திட்டுறாங்க, என்ன பிரபு பண்ணிட்டீங்க, அரேஞ்ச் பண்ணது ஒண்ணுமே சரியில்லை, பஸ் சரியில்லை, அது சரியில்லை, பிரசாதம் ரூமா கொடுத்தீங்க, தண்ணியே கிடையாது, அப்படி வந்து கண்டபடி திட்டுறாங்க. அந்த பிரபுவை பார்த்துட்டு, நீங்க திட்டுனது ரொம்ப நல்லா இருந்தது, காதுல தேன் மூத்துன மாதிரி இருந்தது, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் டிவோஷன். எவ்வளவு பேருக்கு முடியும்? Right? It is very difficult. We like to hear about our glories, not about our mistakes. நமக்கு எல்லாருக்குமே எது கேட்க பிடிக்கும்? நம்ம க்ளோரிஸ். புதுசா ஒரு ட்ரெஸ் மாட்டிட்டு போவோம், எல்லாரும் சொல்லுவாங்க, பிரபுஜி லுக் வெரி ஸ்மார்ட், ரியலி அப்படி ஒன்று எக்ஸ்பேண்ட் எல்லாம் ஆயிடுவாங்க. ரைட்? We like to hear our own glories, right? அப்படியே ஒன்று எக்ஸ்பேண்ட் எல்லாம் ஆகி அப்படி நடக்கும்போது அப்படி நடப்பாங்க. Right? We like, and the next time when you buy a new dress, you will be walking in front of that guy, you know, waiting. Okay, why he's not talking about me? Prabhu, you didn't look, you know, see my dress, it's new. Okay, Prabhu, come on, Prabhu. You know, we are begging for a recognition. எதுக்காக பிச்சை எடுக்கிறோம்? என்னுடைய புகழ். We like to hear about, and the modern day begging is Facebook. இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல எப்படி பேக் பண்றாங்க? நான் வீட்டில் பண்ண இட்லி சட்னி இதெல்லாம் போட்டு அனுப்பிடுவான். எஸ்டர்டே திஸ் இஸ் மை இட்லியா சட்னியா, உடனே 101 likes. And if they don't like, he will be begging, please like na, please like na, no, please like my idli. பெக்கி கேவலமா இருக்கும். பிச்சை எடுக்கிறான். அதாவது புகழ் அவனை தேடி வந்து சேரணும், பிச்சை எடுத்துட்டு போக கூடாது. ரைட்? We are all like that only.
see a simple basic question, ஒரு அடிப்படையான கேள்வி. Dress வந்து எதுக்கு போடுறது? A basic question, why do we wear dress? உடம்ப கவர் பண்றது இல்லையா? உண்மைதானே? you all accept, right? இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் பண்றது உடம்ப மூடுறதுக்கா மத்தவங்க பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றக்கா? உண்மையா சொல்லணும். போத். எப்பவுமே அது உடம்ப மூடுறதெல்லாம் இன்னொரு சைடு, அது மூணுனா மூட்டு இல்லைன்னா போட்டோம். பட் வி லைக் when others appreciate. இல்லையா? உடம்ப மூடுறதுன்னா ஒரு கருப்புல ஏதாவது போட்டு போக வேண்டியது. அந்த இது மாதிரி என்னது அந்த முஸ்லிம்ஸ் போடுவாங்க, what do you call it? burqa burqa you put it like what? You know why women are not given sannyas தெரியுமா? ஏன் பொம்பளைகளுக்கு சன்னியாசம் கொடுக்கல தெரியுமா? அது கீழே கூட கோல்டன் பார்டர் அடிச்சிருவாங்க. காவி ட்ரெஸ்ஸை கொடுத்தா அது கீழே என்ன போடுவாங்க? கோல்டில் பார்டர் போட்டு விட்டுருவாங்க. You are also able to understand Tamil, huh? Very good. It is a universal language. Right? Our mind is like that. We keep on cheating ourselves. We will go out and say, no, I am not like that. But everybody is like that only. We are all like that only. illa அப்படி பேசிக்குவோம். But we all seek and beg for recognition. Only Gita can cut that knots. பகவத்கீதைக்கு மட்டும்தான் அந்த பந்தத்தை முறிக்கக்கூடிய சக்தி இருக்கு. Lucky that we are all here. இந்த இடத்துக்கு வந்ததே ஒரு பெரிய சௌபாக்கியம் இல்லையா? So once upon a time a deer stag went to drink water. ஒரு மான் வந்து நதியில தண்ணி குடிக்க போச்சு. ஸ்டாக்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? the deer with the big horns. கவரிமானுக்கு ஏது கொம்பு? பெரிய கொம்பு இருக்கும். கலைமான். The deer, that stag went to drink water in the pond. It went to drink water, and it's drinking water. The deer saw its reflection. அதனுடைய நிழலை பார்த்தது எங்க? தண்ணியில பார்த்தது. Wow, look at my horns, how beautiful. என்னோட கொம்பை பாரு எவ்வளவு அழகா, அப்படியெல்லாம் வளர்ந்து சக்குன்னு நிக்குது. The deer was admiring his horns. அப்படியே அந்த கொம்பெல்லாம் பார்த்து பிடிச்சிருச்சு. Then the deer saw his own legs. காலை பார்த்து அப்படி பென்சில் மாதிரி. The deer saw his own legs. It's like, what a rubbish legs. I've got dirty legs. Look at my horns, how majestic it is, and look at my legs. காலை பாரு குச்சி மாதிரி இருக்கு, கொம்பை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. And suddenly the deer heard the roaring of a lion. And the deer started running. பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு மான். அந்த சிங்கத்துடைய கர்ஜனை கேட்டு the stag was running wildly. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுது. Right? And when the stag was running, it's going inside the bushes and the plants and அப்படியே ஓடுது. And suddenly it passed through low lying branches. கீழே இருந்த மரக்கிளைகளுக்கு இடையில இந்த மான் ஓடுச்சு. The horn completely got entangled. அப்படியே இந்த மரத்துல கிட்ட அப்படியே மாட்டிக்கிச்சு அந்த கொம்பு அப்படியே like that. Right? And the lion came, happily ate. Mahaprasade govinde போயிடுச்சு. சிங்கம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. Now who saved the lion's life? The horns or the leg? எது காப்பாத்துச்சு? Leg. Right? But the deer did not like its leg. காலை பிடிக்கல, கொம்பத்தான் பிடிச்சது. பட் கொம்பு தான் மாட்டி விட்டது இல்லையா? So what you see external of a person is nothing. இந்த வெளியே பார்க்குறோம் இல்லையா, நல்லா அழகழகா all the dress and how they look and all, it is nothing. The real personality is within that person. உண்மையான व्यक्तित्वம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உள்ள பூரா அழுக்க வச்சுக்கிறது jealousy, envy, pride, ego, காம, குரோத எல்லாம் ஹரி போல் பிரபு அழகா ஸ்கேல் எல்லாம் போட்டு திலக்கு போட்டு அப்படியே வச்சுட்டு வந்துருவாங்க காலையில அரை மணி நேரம். ரைட்? நைஸ் வைஷ்ணவா லுக். உள்ள கம்ப்ளீட் ஃப்ராட் அவன். They have all sorts of things within us and they cover it up nicely. But Krishna doesn't see the external thing. He sees what is there within. என்ன உள்ள அதைத்தான் பார்ப்பார். Right? It is very important. That's why this organization is called as International Society for Kitchen Consciousness. We are kitchen consciousness also. Krishna consciousness. அந்த கான்ஷியஸ்னஸ்ல யார் இருக்கணும்? Krishna. That is very important, right? So in this place Arjuna Vishada,
Arjuna completely got bewildered and Krishna stood here. See, this banyan tree is the witness. That's why they are protecting this banyan tree. In the alamaram adukku sakshi. Krishna stood under this banyan tree and for 45 minutes he spoke this Gita from his lotus lips. பகவானுடைய தாமரை கமலமான இதழ்கள்ல இருந்து பகவான் என்ன பேசினார்? The Bhagavad Gita. He spoke on this place. Bhishma, Karna, Kripacharya, they also dropped their weapons and patiently listened. Bhishmar, Karna, Drona, இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. Then Dhritarashtra in Hastinapur was also listening through Sanjaya. Sanjayan மூலமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. All the Devi demigods, Devi Devatas, Indra, Chandra, Varuna, Vayu, Agni, Gandharva, Kinnara, Kimpurusha, Yakshagana, Rishi, Vyasa, everyone appeared here and listened. எல்லாருமே இங்க பிரத்யக்ஷமாய் என்ன கேட்டாங்க? பகவத் கீதா. This is the song of the God. பகவான் இங்க இருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். ரெண்டு பேரும் சண்டை போட நின்னுட்டு இருக்காங்க. Krishna sang a song. That's why it's called Gita. It is not Bhagavat Upadesham. What is it called? Why? If it is Gita means he should have sung, right? Singing means it's a music. அவ்வளோ அழகா நீ சண்டை போட்டுக்கு அப்படி பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டார் கிருஷ்ணா. And Arjuna was listening. And when Arjuna was listening, gradually, internally, he was becoming courageous. Right? உள்ளுக்குள்ள அப்படியே அவருக்கு வந்து அந்த தீவிரதை வருது. And finally Krishna said, யதா இச்சசி ததா குரு. ஏ அர்ஜுனா, do whatever you like. அங்க கூட அவர் ரூல் போடல. என்ன சொன்னாரு? You do whatever you like. And Arjuna said, Karishye vachanam tava. I will exactly do as you say. Then he fought. So we are in that great place where Bhagavad Gita was spoken. Pray deeply in this holy spot that we should be able to get out of our material attachments. என்ன வரணும் நமக்கு? இந்த பௌதீகமான ஆசையிலிருந்தெல்லாம் வெளியே வரணும். எத்தனை பேருக்கு ஆசைகள் இருக்கு? எல்லாருக்கும் மொத்தமா கிலோ கணக்குல இருக்கு. ரைட்? We should come out because our mind is like a monkey. மனசு எப்படி? குரங்கு மாதிரி. ஒரு கஞ்சூஸ் மக்கி சூஸ் பிட்டாஷி ஒரு fellow is there. Kanjus fellow. What do you say in Kannada? Kanjus. Kripana. Jipuna. Okay. In Sanskrit they say Kripana. He wanted to buy an umbrella. இது வந்து நம்ம கதை. What he wanted to buy? Umbrella. He went to a shop and the shopkeeper said the umbrella is 10 rupees. எவ்வளோ ரூபா? 10 rupees. 10. Then he said, can you give it for 5 rupees? Then the shopkeeper said, I can't give you for 5 rupees. You walk 1 kilometer further, there is another shop, there you will get for 5 rupees. 1 kilometer நடந்து அந்த பக்கம் போனா எவ்வளவு ரூபா? And this fellow in the hot sun, sweating,